அனுமதி கொடுக்காவிட்டால் 120 நாட்களில் நாங்களே களம் இறங்குவோம். டெல்லியில் இருந்து விஜய்க்கு வந்த மிரட்டல் கடிதம். வணக்கம் நண்பர்களே. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் செய்த சில அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை தயாரானது. அது குறித்த ஆதாரங்களையும் அப்போதைய திமுக அரசு மற்றும் பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பி அந்த அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு கடிதம் எழுதியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் அடுத்த நொடியே அமலாக்கத்துறை அவர்களை தட்டி தூக்கி விடுவார்கள் என்பதால் மு.க.ஸ்டாலின் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார். ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மீது போக்குவரத்து துறை ஊழல் குறித்து விசாரிக்க அமலாக்கத்துறை மீண்டும் தமிழக அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. ஆனால் இதுவரை இந்த விசாரணைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அனுமதி கொடுக்காமல் தாமதம் செய்வதாக நேற்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் இன்னொரு திமுக அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக அரசுக்கு இன்னொரு கடிதமும் அமலாக்கத்துறை எழுதியிருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யுமாறு கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருந்த அமலாக்கத்துறை தற்போது மாஜி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யுமாறும் கடிதம் எழுதியுள்ளது. ஆனால் தமிழக அரசு இந்த 2 கடிதங்களையும் பெற்றுக்கொண்டதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. என்றாலும் கூட இதுவரை அமலாக்கத்துறை கடிதங்கள் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்பது குறித்த தகவலை வெளியிடவில்லை. இதனால் தற்போது 4 பக்க அளவில் தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது டெல்லி அமலாக்கத்துறை. அதில் மத்திய அரசின் பாரதிய நாகரி சுரஜா சங்கீதா சட்டப்பிரிவு 218 மேற்கோள் காட்டி இந்த கடிதத்தை நாங்கள் எழுதி 120 நாட்களுக்குள் மேற்படி 2 மாஜி அமைச்சர்கள் மீதும் நீங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் அனுமதி கொடுக்காமல் அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதி டெல்லி அமலாக்கத்துறை களம் இறங்கும். மேற்படி 2 முன்னாள் அமைச்சர்கள் மீதும் விசாரணை தொடரப்படும் என்று டெல்லியிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு அதிரடி கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள். இப்படி அமலாக்கத்துறை அதிரடியாக களம் இறங்க தயாராகி வருவது திமுகவுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதையடுத்து கே.என். நேரு உள்ளிட்ட பல ஊழல் அமைச்சர்களும் தங்களது ஆதாரங்களை தடயங்களை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதோடு அமலாக்கத்துறை தங்களை நெருக்காமல் இருக்க வழக்கறிஞர் மூலம் தங்களை சுற்றி புதிய தடுப்புச் சுவர் உருவாக்கும் வேலைகளில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அடுத்த அப்டேட். சனாதனம் குறித்து பேசி அமைச்சர் பதவியை இழந்த எம்எல்ஏ முஸ்தபா. மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இயக்குனர் சுந்தர் சி ஆகிய இருவரையும் வீழ்த்தி வெற்றி பெற்றவர் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் முஸ்தபா. இவர் சட்டசபையில் உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசியது போன்று தானும் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். இது அப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு இஸ்லாமியரை அமைச்சராக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த விஜய் இந்த முஸ்தபாவின் பெயரை தான் டிக்கெடித்து வைத்திருக்கிறார். ஆனால் இவர் தேவையில்லாமல் சனாதனம் குறித்து பேசியதால் இப்போது அவருக்கு பதிலாக தாவேக அறந்தாங்கி எம்எல்ஏ முகமதி பர்வாஸ் என்பவரை அமைச்சராக்கியிருக்கிறார். அதோடு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாரும் மத ரீதியான கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்றும் ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.